சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் கலைப்பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சீக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நெடுமாறன் நாயனார் புராணத்தை நாம் பார்க்க வேண்டும். இன்று நாம் சிந்திக்க வேண்டிய திருப்பாடலுடைய எண் 9. திருச்சிற்றம்பலம். திரை செய் கடல் உலகின் கண் திருநீற்றின் நெறி விளங்க உரை செய் பெரும் புகழ் விளக்கி ஓங்கு நெடுமாறனார் அரசு உரிமை நெடுங்காலம் அளித்து இறைவர் அருளாலே பரசு பெரும் சிவலோகத்து இன்புற்று பணிந்திருந்தார். திருச்சிற்றம்பலம். அப்படியே இந்த திருப்பாடலுக்கு ஆற்று நீர் பொருட்கோள் முறைமையிலேயே பொருளினை பார்த்து விடுவோம். முதலடியோட முதல் பகுதி திரை செய் கடல் உலகின் கண். இந்த இடத்துல கண் என்ற சொல் 7ஆம் வேற்றுமையின் உருபு. இது எதை உணர்த்துகிறது? ஒரு பொருளின் இருப்பிடம், காலம், இடம், சினை, குணம், தொழில் போன்றவற்றை குறிக்கும். இப்போ உதாரணமாக வீட்டின் கண் அப்படின்னா வீட்டின் இடத்தில் என்று பொருள். அதுபோல இங்கே உலகின் கண் என்றால் உலகினிடத்திலே. இந்த உலகுக்கு முன்னால் ஒரு அடைமொழியை தெய்வ சிக்கிழார் குறிப்பிடுகிறார். எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா இது? திரை செய் கடல் உலகு. திரைனா அலைங்க, அலைகளை உடைய கடல் சூழ்ந்த உலகம். ஏன் அலை அப்படின்னா அது நீற்றுக்கும் நிலப்பரப்புக்கும் அலைந்து கொண்டே இருப்பதால் அதற்கு பெயர் அலை. அப்படிப்பட்ட இந்த அலைகளை உடைய கடல் சூழ்ந்த உலகின் கண், உலகினிடத்திலே அப்படிங்கிறது அங்கே பொருள். அங்கே என்ன வருது? அடுத்த பகுதி திருநீற்றின் நெறி விளங்க. திருநீற்று நெறியான சிவநெறி விளங்க. அதாங்க திருநீற்று நெறி. சிவநெறி தான் திருநீற்று நெறி. அது விளக்கம் எப்படி விளங்கியது? உரை செய் பெரும் புகழ் விளக்கி. அது அந்த சிவநெறி விளக்கம் பெறுமாறு சான்றோர்களால் எடுத்து சொல்லப்படுகின்ற அந்த பெரும் புகழ் விளங்க வைத்ததால். இங்கே சான்றோர் அப்படின்னு அங்கே நம்ம செக்கிழார் பெருமான் யாரை குறிப்பிடுகிறார் என்றால் நம்முடைய பாலராவாயன் திருஞான சம்பந்த பெருமானை. அது எப்படின்னா அவர் தானேங்க அங்கே பாண்டிய நாட்டுக்கு அங்கே சமணம் சூழப்பட்டு இருக்கும் பொழுது மங்கையர்க்கரசியார் அம்மாவும் நம்ம குலச்சிறை நாயனாரும் அவரை விரும்பி அழைத்திருப்பார்கள். இந்த சமணத்தை வேரோடு அழித்து சைவத்தை நிலைநிறுத்து அதற்காக அவர் எத்தனை வாதம் செய்திருப்பார்? சுரவாதம், மணல்வாதம், புனல்வாதம், இப்படி பல்வேறு வாதங்களை செய்து அங்கே வெற்றி பெற்று அதன் மூலம் எதை நிறுவுகிறார்? இந்த சைவம், இந்த திருநீற்று நெறி. அப்போ அந்த சைவம் தழைத்தது, மேலோங்கியது. அதற்கு காரணம் நம்முடைய பாலராவாயர். அதனால் ஓங்கு நெடுமாறனார். இந்த ஓங்கு நெடுமாறனாரை 2 வகையாக பொருள் கொள்ளலாம். இப்படி சைவத்தை தழைக்க வைத்ததால் அவர் மேன்மையுடைய நின்று சீர் நெடுமாறன் என்று வைத்து கொண்டாலும் எது சரியான பொருள்னா, நம்ம ஞான சம்பந்த பெருமானால் திருநீரை எடுத்து அவர் உடம்பிலே பூசப்பட்டு, அதோடு மட்டுமல்ல அந்த மந்திரமாவது நீரு அப்படின்னு அந்த பதிகம் பாடியதால் அவர் உய்ந்தேன் என்றார். அப்போ அவருடைய கூன் நீங்க பெற்றது. அதற்கு முன்னால் அவர் கூன் பாண்டியன். எப்போ அவர் திருநீரு திருஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கரங்களால் பூச பெற்றாரோ அப்பவே அவருடைய கூன் நீங்கி அவர் நிமிர்ந்தார், நின்று சீர் நெடுமாறனானார். அதோடு மட்டுமல்ல அவர் பிறவாத்தன்மை பெற்றார், உய்ந்தேன் என்பார். அந்த இடத்தெல்லாம் நம்ம நோக்கி பார்த்தோம் என்றால் அதனுடைய விளக்கம் மிக தெளிவாக புரியும் என்று சொல்லி, அடுத்தது அரசுரிமை நெடுங்காலம் அளித்து. அந்த அரசுரிமையை நீண்ட காலம் ஆட்சி செய்திருந்தது. யாரால? இறைவர் அருளாலே. சிவபெருமான் திருவருளால் எல்லோரும் போற்றப்படுகின்ற, பரசுங்கிறது போற்றுதல், அந்த பெருமையுடைய சிவலோகத்தை சேர்ந்து இன்பம் பொருந்த பணிந்து அமர்ந்திருந்தார். இன்புற்று பணிந்திருந்தாருங்கிறது இன்பம் பொருந்த பணிந்து அமர்ந்திருந்தார் என்ற வகையிலே இந்த திருப்பாடலுக்கான விளக்கத்தை நிறைவு செய்து
தென்னாடுடைய சிவனைய போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம